நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. 100% ஒன்றும் அப்படியே ஒட்டி ஒரு வரல அந்த கூட்டல் நாங்கள் இல்லை, நாங்கள் சகிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற வார்த்தையுமே திரும்ப பயன்படுத்தியிருக்காரு. என்ன கூட்டல்லேருந்து வெளியேறதுக்கு முடிவு பண்ணிட்டாரா திரும்ப? தொடர்ந்து கொடியேற்றி கொண்டிருக்கிற ஒன்று. தொடர்ந்து நீங்கள் விளம்பரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சுவர்கள்லையுமே எங்கனையா நீங்கள் காரில் கண்ணை மூடிக்கிட்டே போயிட்டு திடீர்னு கண்ணை தொடங்கினாலும் அந்த சுவரில் விடுதலை சிறுத்தையுடைய அது இதெல்லாம் பார்க்கும்பொழுது கூட்டணி இருக்கிற சில கட்சிக்கே பொச்சரிப்பா இல்லை வேற என்னன்ற எங்களுக்கு தெரியல. எரிப்பு அது ஒரு இடத்துல சொல்ல முடியும். நீ ஒன்று திருப்பி அதிலே போட்டு பார்த்துக்கிறீங்க சரிங்களா? அப்படியே நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கொடி அங்கே பறந்துருக்கு, திமுக கொடி பறந்துருக்கு, அதிமுக கொடி பறந்துருக்கு, காங்கிரஸ் கொடி பறந்துருக்கு. அந்த இடத்துல போய் விடுதலை சிறிய கொடி ஏற்றுனதுமே அத்தனை பேருமே கட்சிக்காரன்ற மறந்துட்டு சாதி வெறியை மாறிட்டாங்க. தமிழை ஏற்றுனா எல்லாரும் ஏற்றுனேன், ஆணு சாணவாசி ஏற்றினான்ற பிரச்சனை இல்லை. எழுச்சி தமிழை கையால் ஏற்றிட்டு வந்துட்டாரு. ஏற்றிட்டு வந்துட்டு அவர் வீடு திரும்பலை, சென்னை திரும்பலை, கொடி அவுத்துட்டாங்கல்ல. யார் அவுத்து தாசிதாரமாக தான் சகித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் வேங்கவைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. மேல் பாதி உள்ளே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பறையர் சமூகத்தை சார்ந்த அந்த பொறியாளரை இதுவரை கோயிலுக்குள் உள்ளே அழைத்து செல்லவில்லை, சேலத்தில் அழைத்து செல்லவில்லை. ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்ற ஒரு பெண்மகளை போய் குறிச்சினா சேர்ல போய் உட்கார வைக்க முடியல. இது மாதிரி இவ்வளவு சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நாங்கள் சொல்றோம், வாய் அடைச்சிருக்கணுமா? இல்லை நீங்க கேட்குற பார்த்தா என்னமோ உலகத்தில் கருத்து சொல்லிவிட்டோம்னு சொல்றீங்க. மக்களுக்காக கூட்டணியை, ஒரு கட்சியோட கூட்டணி எதுக்கு நிற்கிறேன்? எங்களை மக்கள் விடுதலைக்காக. அது எங்கள் தலைவர் எங்கள் வழியை சொல்றாரு. இப்போ திமுகக்கே விசிகாவோட வளர்ச்சி பிடிக்கலையா? திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட சாதி வெறியனா இருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இருக்கலாம். வெள்மையில் நடந்துகிட்டு இருக்கு கண்ணுக்கு முன்னாடி. இது பூரா இருக்கிற ரெக்கார்டு. தெரியாம 1000 பிரச்சனை நடக்குது. இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ராணிப்பேட்டையில் எங்க தலைவர் பதிவு செய்தார். அந்த ராணிப்பேட்டை பிரச்சனை அப்பதான் கேள்வி கேட்கும் போதே எங்க தலைவர் இப்படி சொல்றாரு. அப்ப இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அப்ப கூட்டல்ல இதையாவது கொடுக்க வேண்டியதானே? அவர் ஏன் கொடுக்க மாட்டாங்க? அப்ப நான் உங்களை மாதிரி நெறியாளர்கள், உங்களை மாதிரி மக்கள்கிட்ட தான் கேட்க முடியும். அந்த வழியில எங்க தலைவர் சொன்ன தப்பா? இல்ல தப்பெல்லாம் கிடையாது, அது அவருடைய விருப்பம். அதான் கேட்கிறேன் நான். இந்த 26ல திமுக இருந்து வெளியேறணும்ன்றதுல குறியா இருக்காரா திரும்ப கேட்கிறேன். வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விசிகா வெளியேறுமா, ஏன் இன்னும் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிகா விமர்சக்கூடியவங்க அல்லது விசிகா மீது நன்மதிப்பு கொண்டவங்க சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் திரும்ப ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, ஒன்றும் 100% ஒன்றும் அப்படியே ஒட்டி ஒரு வரல அந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை, நாங்கள் சகிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற வார்த்தையுமே திரும்ப பயன்படுத்தியிருக்காரு. என்ன கூட்டணிலேருந்து வெளியேறதுக்கு முடிவு பண்ணிட்டாரா திரும்ப? இப்போ ஆசை அவங்களுக்குலாம் கூட்டணி விட்டு வெளியே அப்படி சொல்லியிருக்காரு, அதனால கேட்குறேன் நான். அது ஒரு யதார்த்தமான ஒரு சொல்லாடல். ஒரு நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வழியின் ஒரு வெளிப்பாடு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி எங்கே ஏற்றினாலும் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் ஏற்ற விட மாட்டுறாங்க. அது வேற பிரச்சனை. இப்போ கொடியேற்றுற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். மற்ற கட்சியெல்லாம் தூங்கிட்டாங்க கொடியை ஏற்றுறதுன்னு வச்சுக்கோங்களேன். விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டிகள் எல்லாம் தொடர்ந்து எங்கள் தலைவருடைய 60வது மணி விழாவை ஒட்டி 60 இன்னைக்கு 62 வயசாயிருச்சு. கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து கொடியேற்றி கொண்டிருக்கிற ஒன்று. தொடர்ந்து நீங்கள் விளம்பரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சுவர்கள்லையுமே எங்கனையா நீங்கள் காரில் கண்ணை மூடிக்கிட்டே போயிட்டு திடீர்னு கண்ணை தொடங்கினாலும் அந்த சுவரில் விடுதலை சிறுத்தையுடைய அது இதெல்லாம் பார்க்கும்பொழுது கூட்டணி இருக்கிற சில கட்சிக்கே பொச்சரிப்பா இல்லை வேற என்னன்ற எங்களுக்கு தெரியல. எரிப்பு அது ஒரு இடத்துல சொல்ல முடியும். நீ ஒன்று திருப்பி அதிலே போட்டு பார்த்துக்கிறீங்க சரிங்களா? அது மாதிரி பல எதிர்கட்சிக்காரங்களுக்கு வர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டணி இருக்கிற ஆளுகளும் இங்கே பாடுறான், எங்கே பட்டாலும் வரைகிறாங்க கொள்றாங்க, ஒரு எண்ணமா என்னன்னு தெரியல. இல்லை ஆளுங்கட்சியில் அதிகாரத்தில் இருக்கின்ற சில நிர்வாக அதிகாரிகள், குறிப்பாக தாசில்தார், வட்டாட்சியரா என்ன சொல்லுவாங்க, வட்டாட்சியர் கரெக்ட் தானே? அந்த வட்டாட்சியர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் தம்பிமார்கள் எங்கே கொடியேற்றினாலும் அவங்க வேறு வேலை பண்ணுறாங்களே பண்ணலையோ, தாசில்தார்னா 1000 வேலை இருக்குது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அந்த ஊரில் இருக்கிற பஞ்சம் நிலங்கள் எவனை ஆட்டையை போடுறானா என்னென்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கறது இல்லை. நேர போய் கொடி அவரான்னு இது ஒரு வேலை திட்டமாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதை நான் ரொம்ப நுட்பமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னடா இந்த பயவுள்ள இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது அவங்க பின்புலம் பார்த்தா எல்லாம் சாதி வெறினா இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக எங்கள் தலைவர் இந்த 62வது இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம ஆனூர் ஷானவாஸ் எங்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தலைமையில் ஒரு 5 கோடி ஏற்றுறாங்க.
எங்கே அவர் நாகப்பட்டினம் தானே எம்எல்ஏ. அங்கே ஏற்றும் போது காமேஸ்வரம் என்ற இடத்துல வந்து கொடி ஏற்றிட்டாங்க. நைட்டில் போய் பிரதர் கொடி ஏற்றிட்டாரு. ஏற்றிட்டு வந்தால் காலையில் கொடியை காணோம். யாரா எடுத்துகிட்டு போனால் நாங்கள் அடைச்சவங்க சாதி வரிங்கிறிய ஆட்டையை போட்டாங்க, அவருக்கு கொடியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டான்னு பார்த்தா தாசில்தார் சொன்ன பற்றியில் எந்த வேலையுமே பார்க்காம இந்த வேலையை மட்டும் பார்க்குறாங்க பாருங்க. அவங்க போய் கொடியை வந்து ஆட்டையை போட்டுருக்குறாங்க. ஆனால் சிறுத்தை எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கும்? சிறுதை சீறிட்டாங்க பயலுக. அதுவும் தம்பி ஆணு சாணவா சீர்னு சீரெலாம் பெரும் சீரு. அவர் பார்த்தா இந்த பேசும்போது இந்த நல்லா பேசுவார்னு பார்த்தோம். இந்த இதுலலாம் விவாத மேடங்களில் களத்தில் போய் குதிச்சிட்டாரு. அவரே குதிச்சாரு. இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சாதுவான ஆள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு உதாரணமாக தெரிந்திருக்கிறது. ரெண்டாவது வந்து எங்கள் தலைவர் வந்து அவரே எடுத்து அவருடைய ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டிருக்காரு. பார்த்தீங்களா அவருடைய ஃபேஸ்புக்கு அவர் ட்விட்டர்லாம் இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்குது. தம்பி ஆணூர் ஷானவாஸுடைய தலைமையில் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா சிறுத்தைகள் எப்படி சீருதுன்னு உடைச்சிட்டாங்க. அந்த கேட்டே உடைச்சிட்டாங்க. உடச்சி உள்ளே போய் நேராக போய் கலெக்டரை பார்த்து என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்கவே கலெக்டர் மன்னிச்சுக்குங்க தெரியாமல் எதை செஞ்சுட்டாங்க சாதி வெறியர்கள் தாசில்தார்கள். அதனால் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க, நாளைக்கு உங்கள் கொடி ஏற்றிரும்ப கொடி ஏற்றினா அதே இடத்துல. பிரச்சனைன்றது வந்து ஏதோ இன்னைக்கு நடக்கல, தொடர்ந்து 60வது பிறந்தநாளிலிருந்தே வந்து 60வது பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் வராரு. கொடி எப்போ நான் ஏற்றுனமோ அப்போ இருந்து நடக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக ரொம்ப அதிகமாக நடக்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இந்த திமுக ஆட்சியில் இப்போ தானே மீடியாவில் வந்துருப்பார். நாங்களாம் பேசியிருக்கிறோம். எங்கே இருந்தாலும் உடனே சொல்லிடுவோம் வெளியில். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த எதுக்காக வந்து உங்களுக்கு மட்டும் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா புதிய கட்சி தொடர்னா கூட நிறைய இடத்துல கொடியேற்றுறாங்க. நான் பார்த்த இடத்துல கூட பாஜக கொடியேற்றிருக்கும், மக்கள் நீதி மையம் கூட ஒரு சில இடத்துல கொடியேற்றிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். நான் அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு மட்டும் நான் நெருக்கடி வருது காரணம்? அதெல்லாம் ஒரு சில இடங்களில் கொடியேற்றிருக்கிறாரு. நாங்கள் எல்லா இடத்துலையும் கொடியேற்றி இருக்கிறோம். இப்போ ஊருக்கு நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் சொந்த ஊர் திருத்தணி. திருத்தணியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அது நகரமாக இருக்கலாம், அப்போ பிரச்சனை இல்லை. அதே பக்கத்தில் இருக்கிற உங்கள் பாட்டிகள் உங்கள் தாத்தாக்கள் அவங்க பிறந்த ஊருக்கு போனீங்கன்னா ஊர் இருக்கு, சேரி இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? நானே அங்கேருந்து தான் வரேன். நீங்களும் அங்கேருந்து வரீங்களா? சரி தம்பியா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா செட்டியார் பையன் மாதிரி இருக்கிறீங்களே. சரி ரைட்டு, எப்படி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரின்னு சொன்னாலும் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் தம்பிட்டு, தைரியமாக பயில சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற சேரியில் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஊர் இருக்கும்ல, ஊரில் ஒரு மந்தை இருக்கும்ல, அந்த மந்தையில் போய் உங்களால் உட்கார முடியுமா? எங்களுக்கு அவங்க சம்மந்தமே இல்லை. போக இல்லை இல்லை, சரி நீங்கள் உட்காரல, எவனாவது ஒருத்தமே அங்கே உட்கார முடியுமா? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் முடியாது. இதே அந்த சுதந்திர இந்தியாவுடைய தலை குனிவு. நீங்கள் போய் பாகிஸ்தானில் கூட போய் உட்காந்துடலாம் பார்டர் கடந்து. ஆனால் ஒரே ஊருக்குள்ள சேரியில் பிறந்த ஒரு தோழன் அவனும் அந்த ஊருக்காரனும் நண்பனாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மந்தையில் போய் அவன் தெரியாமல் உட்காந்துட்டு வரலாம். மந்தையில் போய் உட்காராமட வாடா அப்படின்னு சொல்லி உட்காந்து இருக்க முடியாது. இதுதான் இங்கே இருக்கிற தலைமுறையாக இந்த திராவிட பூமியில் திராவிட மண்ணில் உருவாக்கி இருக்கிறாங்க. இதை வந்து உடைக்கிறதுக்கு எவனும் தயாராக இல்லை. ஏன்டா அப்படி சேரி தனியாக இருக்குது, சேரையும் ஊரையும் ஒன்றா கூப்பிடா அப்படின்னு வர்றதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. இந்த தம்பி கேமராமேன் தம்பி கேளுங்களேன், நீங்களே கேளுங்க. உங்கள் ஊரில் எப்படிப்பா இருக்குது? வாயத்தோரன்னு சொல்லி ரெக்கார்டில் வருது. உட்கார முடியாது. ஆனால் நீங்கள் சொல்ல பயப்படுறீங்க. கேமராமேன் பயப்படலை. உங்கள் கேமராமேன் வந்து விவரமாக தான் இருக்கிறாரு. உங்களை விட உங்கள் கேமராமேன் விவரமாக இருக்கிறாரு. சரி, இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்குல்ல, அதே கொடி எல்லா கொடியும் பறக்கும். அப்போ போய் விடுதலை சிறுத்தை கொடி ஏற்றுனதுமே அவங்களுக்கு கூட தீண்டாமை வந்துடுது, நவீன தீண்டாமை. அந்த கொடியை அவுறான்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ இந்த விஷயம் தெரியுது. சரியாக எங்கள் தலைவருக்கு 60வது இந்த மணி விழா வந்துச்சுல, அப்போ வந்து எங்களுடைய தென் மண்டலத்துக்கே ஒரு அமைப்பு செயலர் இருக்கிறாரு, எல்லாளன் அவர் பேர். அவர்கிட்ட நம்ம சொன்னோம், என்ன தலைவா உசிலம்பட்டியில் கொடி இல்லாமல் இருக்குது, அந்த கொடியை போய் ஏற்று தலைவா அப்படின்னு ஏற்றிடுற அப்படின்னு சொன்னதுமே இளைஞரணியின் சார்பாக அங்கே ஒரு கொடியை அவர் தலைமையில் ஏற்றிருக்கேன். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நான் சொல்ல போகிற ரெக்கார்டு. அங்கே போய் கொடியை வந்து ஒரு ஏற்றிட்டாருங்க. பொதுவான இடங்கள் தான். உசிலம்பட்டி சாதி வெறி பிடிச்ச ஊரில் ஏற்றின அடுத்த நாள் பிறப்பு வந்துட்டாங்க எல்லாருமே. இல்லை இல்லை இல்லை, விடுதலை சிறுத்தை கொடியை வந்து அவுக்கணும், அதான் அந்த கொடியை வைக்கப்படாது, அது வந்து சாதி கொடி அப்படின்னு வந்துட்டாங்க. வந்தவன் யாருன்னு நினைக்கிறீங்க? அதிமுக காரன், காங்கிரஸ்காரன், திமுக காரன், இப்படி எல்லாரும் வந்துட்டாங்க. சாதி வெறியா மாறிட்டாங்க. அந்த இடத்துல வரவே நாங்களும் பெரிய போராட்டம், பெரும் போராட்டம் நடந்து கடைசியில் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அங்கே இருக்கிற தாசில்தார், அங்கே இருக்கிற எல்லா அந்த அதிகாரிகள் எல்லா கொடியாக சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஊரில் எந்த கொடியுமே பறக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கொடி அங்கே பறந்துருக்கு, திமுக கொடி பறந்துருக்கு, அதிமுக கொடி பறந்துருக்கு, காங்கிரஸ் கொடி பறந்துருக்கு. அந்த இடத்துல போய் விடுதலை சிறிய கொடி ஏற்றுனதுமே அத்தனை பேருமே கட்சிக்காரன்ற மறந்துட்டு சாதி வெறியை மாறிட்டாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைங்க அவங்க கொடி பறந்தாங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல. அவையிலும் சேர்ந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரெக்கார்டு. இன்னமும் உசிலம்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்ற முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சியில் சில மாதங்களுக்கு முன்னால் எங்க தலைவர் போய் ஏற்றுறார் கொடி.
சங்கத்தமிழை ஏற்றினா எல்லாரும் ஏற்றினேன் ஆணு சாணவாசி ஏற்றினான்ற பிரச்சனை இல்லை. எழுச்சி தமிழை கையால் ஏற்றிட்டு வந்துட்டாரு. ஏற்றிட்டு வந்துட்டு அவர் வந்து வீடு திரும்பலை, சின்ன திரும்பலை, கொடி அவுத்துட்டாங்கல்ல. யார் அவுத்து தாசில்தார் அம்மா தான். என்ன அங்க ஒரு ஆமாங்க தாசில்தார் அம்மா. கடைசியில் பார்த்து அந்த வரலாறை பார்த்தா அந்த அம்மா பின்புலத்தில் வந்து பிஜேபி இருக்குது. அப்ப இது மாதிரி சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் ஒரு விடுதலைக்கான ஒரு கொடி, ஒரு வரலாற்றுக்கான ஒரு கொடி, ஒரு மக்களுக்கான ஒரு கொடி, ஒரு நேர்மைக்கான ஒரு கொடி, ஒரு போராட்டத்திற்கான ஒரு வடிவமான ஒரு கொடி பறக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இதையும் அரசாங்கம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குது பார்த்தீங்களா? அதனால தான் நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன். எங்க தலைவர் நாங்கள் சகித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் வேங்கவைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. மேல் பாதி உள்ளே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பறையர் சமூகத்தை சார்ந்த அந்த பொறியாளரை இதுவரை கோயிலுக்குள் உள்ளே அழைத்து செல்லவில்லை, சேலத்தில் அழைத்து செல்லவில்லை. ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்ற ஒரு பெண்மகளை போய் குறிச்சினா சேர்ல போய் உட்கார வைக்க முடியல. இது மாதிரி இவ்வளவு சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நாங்க சொல்றோம், இதுல என்ன தப்பு சொல்லக்கூடாதா? இப்போ கூட்டில இருந்து வாய் அடைச்சிருக்கணுமா? இல்ல நீங்க கேட்குற பார்த்தா நம்ம உலகத்தில் கதை சொல்லிவிட்டோம்னு சொல்றீங்க. மக்களுக்காக கூட்டணியே, ஒரு கட்சியோட கூட்டணி எதுக்கு நிற்கிறேன்? எங்களை மக்கள் விடுதலைக்காக. அது எங்கள் தலைவர் எங்கள் வழியை சொல்கிறாரு. இப்போ திமுகக்கே வந்து விசிகாவோட வளர்ச்சி வந்து பிடிக்கலையா? எங்கள் வளர்ச்சி வந்து பிடிக்காது அப்படின்னு நீங்களா பேசக்கூடாது. அதே நான் கேட்குறேன். திமுகவில் இருக்கிற தளபதி ஸ்டாலினுக்கு பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த கட்சிக்குள்ளே சில சாதி வெறியன் இருப்பேன். யாரு? திமுகவுலையும் சில சாதி வெறியன் இருப்பேன், அவனுக்கு பிடிக்காது. அதே நேரத்தில் பிஜேபிக்குள்ளேயும் சில சாதி வெறியற்ற ஒரு சமூக போராளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு எங்கள் கொடி கூட பிடிக்கும். அதனால வந்து எதையுமே வந்து நம்ம அப்படி அளவிட முடியாது. ஜெனரலா பார்த்தோம்னா சாதி வெறியன் என்றால் யாரு? பாமக. மத வெறியன் என்றால் யாரு? பிஜேபி. இவங்க ரெண்டு பேருக்கு தான் பிடிக்காம இருக்கு. இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு இவங்களுக்கு பிடிக்காம போகுது, திமுகவுக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் அவங்க பார்த்து ஏற்றி விட வேண்டியதான கொடியை. அவங்க தானே அரசு, அவங்க தானே இறக்கவே சொல்றாங்க, அப்புறம் எங்க ஏற்றி விடுறது? அதுக்கு தளபதி ஸ்டாலினுக்கு வேற வேலையே இல்லையா? எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தை கொடி இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் இறக்கி விடணும்னு பாவம். அவர் வாடி செவனேன்னு இருக்காரு, அவரை போயிட்டு வருது. வேலையை செய்யறது யாரு? அப்படி கேளுங்க கேள்வியை. தெளிவா கேட்டாலும் தெளிவா நான் பதில் சொல்ல முடியும். அங்க இருக்கிற நிர்வாகத்துறையில் இருக்கின்ற சாதி வெறியர்கள். என்னடா இவர் திரும்ப வந்து கூட்டணியில் இருக்காரு, ஸ்டாலின் அவருக்கு நெருக்கமாக இருக்காரு, நம்ம இந்த மாதிரி கொடியெல்லாம் வந்து இறக்கணும், நமக்கு பிரச்சனை வரும் சொல்லிட்டு அந்த அதிகாரிகள்லாம் யோசிப்பாங்க. அதையும் தாண்டி அங்கே ஒருத்தர் வந்து அரசில் அதிகாரம் செலுத்தக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து அழுத்தம் கொடுக்கறதுல தானே இருக்கிறாங்க. அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடியவங்க யார்? திமுகவில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் தானே இருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரியும் தானே? நீங்கள் தான் தெரியாத மாதிரி பேசுறீங்க. இல்லை, அப்படிலாம் தெரியாமல் சங்கத்தில் பேச மாட்டேன், தெரியாதான் பேசிக்கிறேன். அந்த தாசில்தார் சாதி வரினா இருப்பேன். அதே நேரத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட சாதி வரியனா இருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இருக்கலாம், எல்லாரும் சொல்ல முடியாதுல. அதுக்காக எங்க நண்பர்கள்லாம் இருக்காரு, சில பேர் மாவட்ட செயலாளர், அவரெல்லாம் தோழர்களா எங்க கொடியை வந்து அவளே ஏற்றிருக்கிறாங்களே. அதனால எல்லாம் பொத்தாம்பதுல பேச முடியாதுல்ல. அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எங்க தலைவர் ஏற்றின கொடியை இறக்குனது யாருன்னு பார்த்தா அது ஒரு தாசில்தார். நான் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு பெண்மகள். பேரோட சொல்லட்டுமா? ஆனால் அம்மா தான் அதை இறக்குச்சு. திருப்பி நாங்கள் பேசி முடிச்சு அந்த மாவட்ட செயலர் பேசி, திமுக மாவட்ட செயலர் பேசி, எங்கள் மாவட்ட செயலர் பேசி திருப்பி ஏற்றி விட்டோம். எல்லா இடத்துலையும் இறக்குறாங்க, ஆனால் நாங்கள் திருப்பி ஏற்றிடுறாங்க. அடுத்த 24 ஹவர்ஸில் ஏற்றிடுறோம். இப்போ ஆனால் உசிலம்பட்டியில் மட்டும் ஏற்ற முடியல. விஜயுடைய அரசியல் வருகையை வந்து ரொம்ப தீவிரமாக ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாரு. திரும்ப ஆரம்பத்துலேருந்தே விஜயுடைய அரசியல் வருகை வரட்டும், நல்லது பண்ணக்கூடிய யாருன்னா வரட்டும் என்ற வரவேற்கும் போது விஜய் என்ற தொடர்ந்து வரவேற்கிறார். இவர் விஜயுடைய வருகையை வந்து வரவேற்கிறாரு. அதே ப்ரெஸ் மீட்டில் சகிச்சு கொண்டு தான் கூட்டத்தில் வந்து இருக்கிறோன்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல வராரு? நாங்கள் இங்கேருந்து வெளியேறோன்னு சொல்ல வராரா, இல்லை வேறு அணி கூட போகிறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்ல வராரா, என்ன சொல்ல வராரு? நீங்கள் தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் பொடிப்பயலுக்கு இப்போ தான் கட்சியை ஒருத்தர் ஆரம்பிக்க போகிறேன். இன்னும் அது கட்சியை ஆரம்பித்து கொடியை ஏற்றிருக்கிறாங்க. இன்னும் அது கொள்கை சொல்ல, கோட்பாடு சொல்ல, அதுக்காக எங்கள் தலைவர் பேசினார் அப்படின்ற மாதிரி நீ கேள்வி கேட்பது என்னை வந்து ரொம்ப கோபத்தை என்னை உருவாக்குகிறது. ஏன்னா விஜய் கூட போகிறேன்னு சொல்கிறதா தப்பு? கேட்குற கேள்வி அப்படி தானங்க இருக்குது. என்ன கேள்வி? அதுக்காக இதை பேசினா என்ன அர்த்தம்? நாங்கள் எங்கள் மக்களின் வழிக்காக எங்கள் கொடி ஏற்ற முடியவில்லை, இதற்காக நாங்கள் எங்கள் வழியை நாங்கள் சொல்லுகிறோமே ஒழிய வேற இந்த மற்ற கருத்தும் இல்லை. இதுதான் எங்களுடைய கருத்து. இன்னொன்று சொல்லட்டுமா, எதுக்கு அவர் சொன்னார்னு உண்மையான கருத்து சொல்லட்டுமா? நீ போடுவீங்களா? கட் பண்ணால் தைரியமாக போடுவீங்களா? அதாவது வன்கொடுமை நடக்குது பார்த்தீங்களா, ஆணவ படுகொலை நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும். அதான் தேவையில்ல. அந்த சட்டத்தை பொருளுங்க, அந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு எங்கள் தலைவர் நேரடியாக தமிழக முதல்வரை சந்தித்து மனு கொடுத்தார். ஆனால் அவர் வந்து இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த நடைமுறைப்படுத்தவில்லை என்ற கேள்வி கேட்கும் போதே எங்கள் தலைவர் இந்த கருத்தை பதிவு செய்கிறார். கொடி மேட்டரை நாங்கள் பார்த்துக்கிறோம், கட்சியில் இருக்க தொண்டனுக்கு என்ன வேலை? கொடி ஏற்றுறதே எங்கள் வேலை.
நாங்கள் ஏற்றுவோம். எங்கே ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதே இடத்தில் விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் தோழர் கொடியேற்றுவார்கள். ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நாங்கள் போய் அமுல்படுத்த முடியாது. எங்கள் தலைவர் ஒன்றும் முதல்வராக இல்லை, முதல்வர் தான் போய் சொல்ல முடியும். அந்த முதல்வர் இதுவரைக்கும் அமுல்படுத்தாமல் இருப்பதுதான் எங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கின்றது. இப்போ யோசித்து பாருங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அதெல்லாம் போட்டால், ஆணவ படுகொலை தடுத்தா, சிறப்பு சட்டத்தை போட்டால் அது குறையும்ல. ஆணவ படுகொலை வந்து அந்த இது கலப்பு திருமணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த திருமணம் பண்ணும்போது போலீஸ் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா. நீதிமன்றமே நீல வக்கீல் நீதிமன்றமே ஒரு பரிந்துரை செய்து இருக்கிறது, உச்ச நீதிமன்றமே. ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதில்ல, ஒன்றும் கொடுக்கறது இல்லை. இன்னும் அதுக்கு சிறப்பான ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டா அதுக்கான பாதுகாப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. அப்போ எத்தனை பேர் இதில் சாகிறது கூட எங்கள் பயில தான் சாராங்க. அதான் பெரிய கொடுமை. வரலாறு எடுத்து சொல்லட்டுமா? இப்போ அங்கே இதில் தருமபுரியில் அங்கே செத்து போனது யார்? இளவரசன் தானே. இளவரசி யாருங்க? பறைய சமூகத்தை சார்ந்தவர். அந்த அம்மா பேர் சொல்ல விரும்பல, அவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். செத்து போனாங்களா? இங்கிட்டு பாருங்க, கௌசல்யா. அங்க யாரு? இல்ல, கௌசல்யாவுக்கு வந்து சங்கர். சங்கர் யாரு? அவர் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர். அங்கே போங்க, கோகுல்ராஜ். கோகுல்ராஜ் எந்த சமூகத்தை சார்ந்தவர்? அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். இதுமாதிரி நம்ம வரலாறு நிறைய சொல்லிட்டே போனோம். அப்புறம் இங்கே நம்ம பள்ளிக்கரணையில் இறந்து போனது யாரு? அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் அந்த பெண்மகள் வந்து காதலனுக்காகவே அந்த அம்மா உடனே இது பண்ணிருச்சு, அதனால் தூக்கு போட்டு செத்து போச்சு. இப்போ இவ்வளவு கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு கண்ணுக்கு முன்னாடி. இது பூரா இருக்கிற ரெக்கார்டு. தெரியாமல் 1000 பிரச்சனை நடக்குது. இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ராணிப்பேட்டையில் எங்கள் தலைவர் பதிவு செய்தார். அந்த ராணிப்பேட்டை பிரச்சனை அப்போதான் கேள்வி கேட்கும் போதே எங்கள் தலைவர் இப்படி சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அப்போ கூட்டணியில் வந்து இதையாவது கொடுக்க வேண்டியதானே? அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டாங்க? அப்போ நான் உங்களை மாதிரி நெறியாளர்கள், உங்களை மாதிரி மக்கள்கிட்ட தான் கேட்க முடியும். அந்த வழியில தான் எங்கள் தலைவர் சொன்ன தப்பா? இல்லை, தப்பெல்லாம் கிடையாது, அது அவருடைய விருப்பம். அது அதான் கேட்குறேன் நான். இந்த 26 வந்து திமுகலேருந்து வெளியேறணுன்றதுல குறியா இருக்காரா திரும்பன்னு கேட்குறேன். அப்படிலாம் நாங்கள் வந்து கூட்டணி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். வெளியேறான்னு எங்கள் தலைவரை பார்த்து கேளுங்க, நேரம் போய் கேளுங்க. இல்லை, விஜயுடைய வருகை ரொம்ப திருப்பி டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன் என்ன விஜய்னு பெரிய இந்த சினிமாக்கார பயில வந்து உடனே நேரடியாக சிஎம்க்கு சேருக்கு தான் போவாங்க. அவருக்கு வேற குறுக்கு இருக்குலாம் எதுக்கும் போக மாட்டாங்க. அவருக்கு ஏதோ அந்த தம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு அதோடு விடுங்க. அங்கே போய் நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம், அதை வைக்க போகிறோம், இதை வைக்க போகிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் எங்கள் தலைமையில வைப்போம். அப்போ வந்து எல்லா பேரும் விஜய் எங்களை கூட்டியாங்க, அங்கிட்டு சீமானை கூப்பிடுங்க, இன்னும் எல்லா பேரும் கூப்பிடுங்க. அதை விட்டு இப்போ வந்து கொடுக்குறேன்னு சொன்னா கூட போக மாட்டீங்க. எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு? கேள்வி இந்த கேள்வி ஏட்டிப்படியே கேட்கக்கூடாது. நான் என்ன கேட்குறேன்னா, கொள்கை தெரியுமா அந்த கட்சி கொள்கை? என்னென்ன அந்த கட்சி இதை கொள்கை வச்சுட்டாங்களா? திமுக கொள்கைன்னு சொல்லுங்க. திமுக கொள்கை வந்து எங்கிட்ட கேட்கக்கூடாது. போய் வந்து தளபதி ஸ்டாலின் கேளுங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. திமுக கொள்கை இல்லைன்னு சொன்ன ஒரே நெறியாளர் நீங்க தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதுதான் அந்த கட்சியோட முக்கியமான கொள்கை. 50 தத்துவங்கள், 50 கோட்பாடு வச்சு நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னா என்ன திமுக நினைச்சிருவாங்க. நீ நேரா போய் அவங்க கட்சியில போய் அங்க இருக்க இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் போய் கேளுங்க. அதை விட எங்களுக்கு தெரியும் தெளிவா. இருந்தாலும் அங்க போய் கேளுங்க. அவங்க சொல்லுவோம் எங்க கட்சி கொள்கை வேணுமா சொல்லவா? உங்க கட்சி விடுதலை கட்சி கொள்கை வேணுமாங்க? நல்லா தெரியும். அப்புறம் என்ன விடுங்க. நான் விஜயுடைய கொள்கை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. விஜய் இதுவரை கொள்கையை உருவாக்கவில்லை. நான் சொல்றேன், நானே கொள்கை இல்லாத விஜய் கூட சேருங்கன்னு யாரும் கொடியை வேற உருவாக்கிட்டாரு. இந்த கொடியை வந்து இப்ப பயங்கர பிரச்சனை கிளப்புறாங்க. அது வெள்ளாளர் கொடின்னு ஒரு கிளம்புறேன். ஆனா அவன் பரவாயில்ல, அவர் எங்க வெள்ளாளர் சமூகம் தான், அதெல்லாம் வச்சுட்டு போறாருன்றாங்க. இன்னொருத்தன் சொல்றேன், அந்த அது பேர் என்ன எலிபேண்ட் வச்சிருக்கிறதுனால அவர் பரப்பிட்டாரு. யார் யானை வச்சிருக்கிறனால? யாரு? விஎஸ்பி. அவர் கேட்கிற நியாயம் தானே? அவங்க கொடியில வந்து யானை இருக்குது. இந்த யானையை வந்து 2 யானையை கொண்டு வர்றாங்க. உலகத்திலே வந்து வெள்ளை யானை விங்கிட்ட தான் கிடைச்சிருக்கு இருக்கு. அது வெள்ளை யானை வந்து கனவுல வந்து வந்துச்சுன்னு யாரு? பகவான் புத்தருடைய அம்மா கனவுல வந்திருக்கு அந்த யானை. ஆனால் இவங்க வந்து இந்த யானையை கொண்டு வராங்க. ஒன்றுமே புரியல, அது என்னன்னு தெரியல. அதுவே குழப்பத்தில் இருக்கு. முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது இக்க விட்டாங்க. நான் இருக்கேன், நான் இல்லையா? அப்போ நான் உங்களை மாதிரி ஒரு ஆள், ஒரு தமிழ் ஆசிரியர், வெற்றி கழகமான்னு தெரியல, ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதில் இக்க போட்டு சேர்த்தாங்க. இப்போ கொடியவே மாற்ற போறாங்களாம். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீங்க கூட்டணி அங்க போய் கேட்கறது, இது வந்து போவீங்களாம் கேட்கல. ஒரு விருப்பம் இருக்கான்னு தான் கேட்குறேன். ஏன்னா திமுக கூட்டணி சகிச்சுன்னு இருக்கிறோம். 100% ஒன்றும் அப்படியே ஒட்டி ஒருவாடி ஒன்றும் இங்கே இல்லை. அதனால கேட்குறேன் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க. அது வந்து கூட்டணி உடன்பாடு, கொள்கை உடன்பாடு அல்ல. கொள்கை வந்து எங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு தலைவன் இருக்கிறான், எங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கலாம். எங்கே நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்றோம்னா சமூக நீதி, சனாதன எதிர்ப்பு அப்படின்ற அந்த புள்ளியில் தான் இணைகிறோம். வேற ஒன்றும் இல்லை.